வெல்கம் டு ஜெய்சைட் இன் பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜனவரி 16 மற்றும் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் கடந்த 9 ஆண்டுகளில் எத்தனை பேர் வறுமையில் இருந்து மீண்டுள்ளதாக நிதி ஆயோக் கூறியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 24.8 கோடி பேர். அதாவது பார்த்தீங்கன்னா கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம் என பல்வேறு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு வறுமையிலிருந்து மீண்டவர்கள் கணக்கிடப்பட்டுள்ளனர். அதன்படி இந்தியாவில் கடந்த 9 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 24.8 கோடி பேர் வறுமையில் இருந்து மீண்டுள்ளதாக நிதி ஆயோக் ஆனது கூறியுள்ளது. அதாவது இந்தியாவில் 2013 மற்றும் 14ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 29.17% பேர் வறுமையில் இருந்தனர். இது 2022 மற்றும் 23ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 11.28% குறைந்துள்ளது. மேலும் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வறுமையில் இருந்து அதிகம் பேர் விடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், புத்தாக்க நிறுவனங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி தருவதில் மிகச்சிறந்து விளங்கும் மாநிலங்களின் பட்டியலில் எத்தனை மாநிலங்கள் இடம் பிடித்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி 5. புத்தாக்க நிறுவனங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி தருவதில் மிகச்சிறந்து விளங்கும் மாநிலங்களின் பட்டியல் 2022. இதில் சிறந்த மாநிலங்களாக 5 மாநிலங்கள் இடம் பிடித்துள்ளன. அது எந்த மாநிலங்களான்னு பார்த்தீங்கன்னா குஜராத், கர்நாடகம், தமிழகம், கேரளம், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்கள் சிறந்த மாநிலங்களாக இடம் பிடித்துள்ளன. இதில் குஜராத் தொடர்ந்து 4வது முறையாக இடம் பிடித்துள்ளது. கர்நாடகம் தொடர்ந்து 2வது முறையாகவும் இடம் பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாங்கியா மற்றும் ஐஐடி கான்பூர் ஆகிய இரண்டும் இணைந்து உருவாக்கிய தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ D2M. சிம் கார்டு மற்றும் இணைய வசதி இல்லாமல் வீடியோக்களை பார்க்க வழிவகை செய்யும் நேரடி கைபேசி ஒளிபரப்பு, அதாவது D2M டைரக்ட் டு மொபைல் தொழில்நுட்பமானது பார்த்தீங்கன்னா நாட்டின் 19 நகரங்களில் விரைவில் சோதனை செய்யப்பட உள்ளது. இதனை சாங்கியா லேப்ஸ் மற்றும் ஐஐடி கான்பூர் ஆகிய இரண்டும் இணைந்து உருவாக்கியுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃபாவின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி லயோனல் மெஸ்ஸி. உலக கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபாவின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த வீரராக அர்ஜென்டினாவை சேர்ந்த வீரர் லயோனல் மெஸ்ஸி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவர் இந்த விருதை 3வது முறையாக பெற்றிருக்காரு. அதே மாதிரி 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த கால்பந்து வீராங்கனையாக ஸ்பெயினின் கால்பந்து வீராங்கனை ஐடானா பான்மாட்டி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவள்ளுவர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 16. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய ஸ்டார்ட் அப் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 16. ஜனவரி 16 தேசிய ஸ்டார்ட் அப் தினமானது கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அன்லாக்கிங் இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 16 மற்றும் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.